ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சொல்லலாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். த டைட்டில் என்னன்னா மை டாக்டர் ஹஸ்பண்ட். ஓகேவா? சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த ஸ்டோரி கேட்டுட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் ரொம்ப வெயிட் பண்ண விட தங்கங்களா, அட்லீஸ்ட் ஒரு வேர்ட்ஸ்லையாவது கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகேடா. சரி ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் உங்கள் அப்பா தான் வந்துட்டு, பையன்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடாம்மா. உன் அம்மா அவளோட கடைசி ஆசை உன்னை நல்ல ஒரு இடத்துக்கு, நல்ல ஒரு டாக்டர் பையனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு. இப்போ நான் அந்த ஆசையை நிறைவேற்ற போகிறேன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஸோ அப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. இது போதும். எனக்கு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த தம்பி உன்னை நல்லா பார்த்துப்பான்ட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. அதனால் நான் எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன். நீயும் எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா. சரியா? ஹாப்பியாக இரு. ஹாப்பியாக உன் லைஃப் என்ஜாய் பண்ணு. இப்போயோட நான் அவன் கையில் உன்னை கொடுக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்ககிட்ட அப்படியே பேசிட்டு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அங்கே தான் போயிட்டு அப்படியே ஜேகே நிற்கிறாரு. இப்போ அப்படியே உங்கள் அப்பா ஜேகேவை பார்த்து, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையில் அப்படியே உங்களை பிடிச்சி கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியாக வருது. உங்கள் அப்பாவுக்கும் செம்மையாக அழுக வருது. அவர் ஒரு பக்கம் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. இப்போ ஃபாதர் தான் இருந்துட்டு, வைனாகியனி ஜங்குகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். ஜங்குகாகியனி வைனன் திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். ஓகே, 2 பேரும் ரிங்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிங்கையும் அப்படியே சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நீங்களும் அப்படியே ஜேகே கையை பிடிச்சி அவங்களுக்கு அப்படியே ரிங் போடுறீங்க. இவ்வளோ ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஆசை, நான் ஒரு டாக்டர் கூட மேரேஜ் பண்ணணும். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே தான் உங்களை பார்த்துட்டு, இங்கே பார்வையன் எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். சரியா? எதுக்கும் உன்னை ஃபீல் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகே? லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சுருப்பேன். இதுக்கும் நீ கஷ்டமே படக்கூடாது. ஓகேவா? ஓகே ஜேகே, ரொம்ப தேங்க்ஸ். இங்கே பாருவேன், இப்போ நீயும் நானும் ஒன்று. அதனால நமக்குள்ள இந்த தேங்க்ஸ்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா? ஓகே ஜேகே. ஓகே, அது சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகே. அது ஷீ இஸ் மை கேர்ள் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே ஜேகே அப்படிங்கிறீங்க. ஃபாதர் இருந்துட்டு எங்கே விஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே தான் உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு வெக்கமாக வருது. நீங்களே இருந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே ஜேகே முட்டி போட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையில் அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஜேகே பார்த்துட்டு, இப்போ தானே சொன்னேன் எதுக்கு அழுகக்கூடாது, அப்புறம் ஏன் அழுகாது. சரியா? ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இது போதும் எனக்கு. இந்த ஒழுக்கத்தில் வர எதுவுமே வேணான்ற மாதிரி இருக்குது ஜேகே. ஓகே ஓகே, சரி வா வீட்டுக்கு போகலாமா? ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஜேகேவோட வீட்டுக்கு போகிறீங்க. மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அச்சோமி டாக்டர் புருஷா அப்படிங்கிறீங்க. டாக்டர் புருஷா? ஜேகே, நீங்க என்னோட டாக்டர் ஹஸ்பண்ட், டாக்டர் புருஷா, டாக்டர் மாமா, எனக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான் அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்துட்டு, ஆஹா அப்புறம் என்ன ஜேகே அப்புறம்லாம் அப்புறம் உங்களுக்கு எப்படிலாம் போகும் ஒர்க்கு? ரொம்ப கஷ்டம் இல்லை டாக்டர் வேலை? சே, ஆனால் ஜேகே எனக்கெல்லாம் சின்ன வயசுல ஊசி குத்துறதுனா செம்ம பயமா இருக்கும். இப்பெல்லாம் நார்மலா போய் குத்திட்டு வந்துடுவேன். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் தெரியுமா. ஆனால் ரொம்ப பயப்படுவேன். அப்படியே ஊசினா அப்படியே ஓடிடுவேன். நானு அப்படி இருப்பேன் தெரியுமா. பரவாயில்ல, ஒரு டாக்டரே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படியே பெருமையா இருக்கு ஜேகே அப்படின்றீங்க. இப்போ ஜேகே இருந்து அப்படியே திருன்னு முடிக்கிறாரு. நீங்க இருந்துட்டு, ஏன் ஜேகே திருன்னு முடிக்கிறீங்க? இல்லை ஏன்னு உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டியே. ஏன் ஜேகே அப்படி என்னாச்சு? இல்லடி, எனக்கு ஊசினா பயம் அப்படிங்கிறாரு. நீங்க இருந்துட்டு, ஜேகே
என்ன சொல்றீங்க? ஆமா. எனக்கு ஊசினா எனக்குலாம் செம பயம். நான் டாக்டர் தானே, மாத்திரை நானே எடுத்து எவ்வளோ வேணா போட்டுப்பேன் எனக்கு சரியாயிடும். ஆனா ஊசின்னு நான் ஒரு நாளும் நின்னதில்ல. எனக்குலாம் செம பயம்டி. அட ஜேகே! மத்தவங்களுக்கு ஊசி குத்துறதுனா, அது பிரச்சனை இல்ல. பட் எனக்கு ஊசி குத்துறதுனா, ஓ! நானா அலறிடுவேன் அப்டிங்கிறாரு. நீங்களா, அட பாவி ஜேகே! ஊரையே ஏமாத்திட்டு இருக்க நீ. அப்படிதான்டி யார்ட்டயும் சொல்லிறாத. என்னோட சீக்ரெட் உன்ட்ட சொல்றேன். ம்ஹ்ம். விடுங்க, விடுங்க பாத்துக்கிறேன் அப்டிங்கிறீங்க. சரிடி, சரிடி விடு, விடு அப்டின்ட்டு அவரு ஒரு மாரி சிரிச்சுட்டு இருக்காரு. இப்படியே ஒரு மாரி கொஞ்ச நேரம் அப்படியே டாக்ஸ் போது, சரிடி நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. ஓகேவா? போ ஃப்ரெஷ் அப் ஆகு. ஓகே ஜிகே நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுறேன். நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு, ஹோ எனக்கு ரொம்ப பசிக்குது ஜிகே ஏதாவது சாப்பிடலாமா? ஓகேடி தாராளமா சாப்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஓ! வயிறே ஃபுல்லா இருக்கு ஜேகே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே ஜேகேக்கு தான் ஒரு ஃபோன் வருது. ஜேகே அத எடுத்துட்டு, ஹலோ யாரு? ஆ டாக்டர் நான் தான் பேசுறேன். சொல்லுங்க என்னாச்சு? ஆ டாக்டர் இங்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ரொம்ப எமர்ஜென்சியா. கொஞ்சம் உங்களால வர முடியுமா? ஆ இதோ வரேன். கிளம்பிட்டேன். சாரி டாக்டர் உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் அதெல்லாம் இல்ல. என் பேஷண்ட்க்கு நான் வராம வேற யாரோ வருவா. என்ன நம்பி வந்துட்டாங்க. நான் தான் பார்க்கணும். இருங்க வரேன். அப்படின்னுமோ சொல்லிட்டு ஜேகே அப்படியே கிளம்பிடுறாரு. நீங்களும் வந்து ச்சே! செம்ம மேன்லியா நீ. வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜேகேவ பார்த்து அப்படியே சொடக்கி எடுத்துட்டு நீங்க அப்படியே இருக்கீங்க. இப்ப அப்படியே ஜேகே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவருக்கான ஒர்க்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஜேகே உங்களுக்கு ஃபோன் பண்ணி, "ஒயன் சொல்லுங்க ஜேகே. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கியா?" "ஓகே ஜேகேம்மா. இதுல என்ன இருக்கு? நான் பார்த்து பத்திரமா இருந்துக்கிறேன். நீங்க உங்க வேலைய பாருங்க." "ஒன் ரொம்ப சாரிடி. மேரேஜ் அன்னைக்கு உன்ன தனியா விட்டுட்டு வந்துட்டேன்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி ஒயன்." இங்க பாருங்க ஜேகேம்மா. அதெல்லாம் இல்ல. நான் இருக்கேன்ல. எனக்கு உங்கள பத்தி தெரியும். உங்க ஒர்க்க பத்தி எனக்கு நல்லா தெரியும்ப்பா. ஓகேவா? அதனால நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்கள புரிஞ்சுக்கிறேன்ல, அது போதும். வேற எதுவும் தேவையில்ல. நீங்க எனக்கு சொல்லி தான் புரிய வைக்கணும்லாம் கிடையவே கிடையாது. எனக்கா புரியும். உங்க ஒர்க் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால பிரச்சனை இல்ல. நான் எதுவும் தப்பாலாம் உங்கள நினைக்கவே மாட்டேன். இது போதும்டி எனக்கு. போதும். பார்த்து பத்திரமா இரு. இங்க பாருங்க ஜிகே. அ ஆப்ரேஷன்னு சொன்னீங்கல்ல, நல்லபடியா முடியணும். நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நல்லபடியா நடக்கணும். ஓகேடி. கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். நீ நல்லா தூங்கு சரியா? நல்லா தூங்கு. நான் முடிஞ்சா ஒரு அ 3 மணிக்குள்ள வந்துருவேன்னு நெனைக்கிறேன். ஓகே. நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பா நான் உன்ன வெளிய கூட்டு போறேன். ஓகேவா? ஓகே ஜிகேவா. கண்டிப்பா. ஓகேடி. ஓகே. பார்த்து தூங்கு. ஓகே ஜிகேப்பா. நீங்க பார்த்துருங்க. ஓகே? நான் பார்த்து தாண்டி இருப்பேன். நான் டாக்டர்டி. எனக்கு என்ன? நான் இங்க தான் இருப்பேன். சேஃபா தான் இருப்பேன். எப்படி ஜேகே? பார்த்து பார்த்து ஊசி குத்துறேன்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு பயந்துக்காதீங்க. ஓகேவா? ஏய் அவ்வளோதான் உனக்கு. நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பண்றடி. சும்மா ஜேகே. ஃபன் ஃபன். ஃபன் பண்ணு சும்மா தான். அது வேற ஒன்றும் இல்லை. ஆனா பாருங்களேன், ஒரு நாள் உங்களுக்கு வேற ஒருத்தர் ஊசி போடுறத பார்த்து நான் பார்க்கல. பாருங்க. அப்புறம் என் பேரைய மாத்தி வச்சுக்கிறேன். ஓகேவா? பேரை மாத்துறியா? ஆமா. பேரை மாத்திக்கிறேன். என்ன மாத்துவோம் உன் பேரை? என்ன மாத்துவ? நான் எப்படி வேணா மாத்துவேன். உங்களுக்கு என்ன? ஆல்ரெடி இப்பதாண்டி உன் பேரு மாதிரி இருக்கே. ரொம்ப பண்ணாதீங்க சிக்கே. இல்ல சொல்றேன். இப்போ உனக்கு பேர் மாறுதானே இருக்கு. ஹலோ சார் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. போய் உங்க ஒர்க்க பாருங்க டாக்டர் சார். பொங்க பொங்க அப்படின்றீங்க. ரொம்ப தாண்டி. பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். உனக்கு இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். போய் உங்க வெள்ளைய பாருங்க சார். உங்க வெள்ளைய பாருங்க. பொங்க பொங்க பொங்க. போயிட்டு நல்லபடியா ட்ரீட்மெண்ட்டை பாருங்க. இங்க கடலை படாம கிளம்புங்க கிளம்புங்க. சரி சரி. நான் போறேன். நீ கிளம்பு பார்த்து போ பார்த்துரு. ஓகேவா? ஓகே ஜிக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே தூங்கிடுறீங்க படுத்து. அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. கடவுளே ஜேகே பார்க்குற பேஷண்ட்க்கு எல்லாம் சரியாகிடணும் கடவுளே. நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க வேண்டிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்க தான் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா நைட்டு ஒரு 2 மணி 2:30 இருக்கும். இப்போ அப்படியே காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்களா ஜேகே வந்துட்டாரு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டு கதை திறக்குறீங்க. பார்த்தா அங்க சமத்த மழையோ இருக்கு. அப்படியே மழை அப்படியே அடிச்சு நவுத்துது. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு
ஜேகே, எதுக்கு ஜேகே மழையில நனைஞ்சிட்டே வந்திருக்கீங்க? ஆ, எதுக்கு மழையில நனைஞ்சிட்டே வந்தீங்க? அங்கேயே இருந்துட்டு வர வேண்டியதானே? இல்லடி, நீ வீட்ல தனியா இருக்க, அதான். இங்க பாருங்க ஜேகே, இப்ப மழையில நனைஞ்சிட்டீங்க. உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஏய், நானே ஒரு டாக்டர் தான், என்கிட்டே வா. நீங்க டாக்டரா இருந்தாலும் உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது நானு? போங்க அந்த பக்கம். சரிடி விருடி, ரொம்ப அழுகாத, ஓகேவா? பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எனக்கு. ஏதாச்சும் மட்டும் ஆகட்டும், உனக்கு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாருங்க. சத்தியமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு காலையில் மட்டும் ரொம்ப இதாக இருந்துச்சு, இப்போ மாத்திரை போட்டு தூங்குங்க. காலையில் ரொம்ப இதாக இருந்துச்சு, நான் பாருங்க சத்தியமாக உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிப்பா, உங்களுக்கு ஊசி குத்தாமல் நான் விடவே மாட்டேன் ஜேகே. அடியே, இன்னைக்கு விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன்னு பார்த்தா என்னடி நஜத்துலேயும் உசுர வாங்க பார்க்குறோம்? ஐயோ வேணாம் வேணும், நானும் சத்தியமாக உனக்கு கத்திருவண்டி. வேணாம். சரி, நீங்கள் போய் இருங்க இருங்க ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் துண்டை எடுத்து அந்த மனுஷனுக்கு அப்படியே தோட்டி தோட்டி விடுறீங்க. அவர் அவங்கள பார்க்குறாரு. சரிடி போதும், நீ விட்டுரு, எனக்கு ஒன்றும் ஆகாதுடி. இல்லை, நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு வேறு தலைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சா அந்த மனுஷன் தலையை உழுக்கு 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 உழுக்குறீங்க அந்த மனுஷன். ஐயோ, இப்போ உழுக்குலே எனக்கு குளிர்ச்சோளம் வந்துடும் மலையே, விட்றி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் விட்டுறாரு. நீங்களும் இருந்து சரி இருங்க, உங்களுக்கு நான் ஹாட் வாட்டர் உரிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்கு ஓடி போய் அதை கொண்டு வர இதை கொண்டு வர. இப்படியே இந்த 2 ராத்திரில அந்த மனுஷனுக்கு சுட சுட டீ வச்சு தரீங்க அந்த மனுஷன். ஐயோ, இந்த ராத்திரில நான் டீ குடிச்சு நான் என்னடி பண்ண போறேன், என்ன விட்றி அப்படிங்கிறாரு. சரி அப்ப இருங்க, நான் சுட சுட பாதாம் பால் போட்டு கொண்டு வரேன், அப்பதான் அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, உங்களுக்கு அந்த குளிருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹீட்டா இருக்கும், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் காமா இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஏய், ஆல்ரெடி கோல்டு பிடிச்சி எனக்கு ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கு, நீ ஒன்றும் அதெல்லாம் கொடுக்க வேணாம். அப்போ இருங்க, நாங்கள் ஐஸ் கட்டி போட்டு உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது சில்லுன்னு வச்சு கொண்டு வரோம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, எதுக்கு இருக்கு குளிர் ஜுரம் வந்து போகிறதுக்கா? அமைதியாக இருடி. சரி ஓகே, போய் நீங்கள் போய் மாத்திரை போட்டு தூங்குங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மேலே கூப்பிட்டு போகிறீங்க. அவரும் இருந்துட்டு ஐயோ மழையில நினைச்சது சரியான கொத்தமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லி வாயமுன்னு, ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகாதுடி, அமைதியாக இருடி. எனக்கு பயமா இருக்கு, கல்யாணம் ஆன நாளே இப்படி உடம்பு சரியாம ஆகிராதீங்க ஜேகே. ஐயோ ஐயோ ஐயோ, சரி விடு விடு விடு, உட்காரு வாங்க உட்காரு. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன் இல்லையா? உங்களுக்கு மழையில நினைச்சிட்டீங்க, கண்டிப்பா சளி பிடிக்கும். புது மழை இப்பதான் ஸ்டார்டிங் ஆகுது, உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும். அதெல்லாம் பிடிக்காது, நான் சொல்றேன்ல. பாருங்க, உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. ஐயோ ஐயோ, அழுகாத, இங்க பார் டேப்லெட் இருக்கா, இப்போ சுடு தண்ணி கூட்டம், ஓடு ஓடு ஓடு. எனக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே குடு குடு குடுன்னு ஓடி போய் அந்த மனுஷனுக்கு சுடு தண்ணி வச்சு கொண்டு வரீங்க. இந்தாங்க சுடு தண்ணி. இருக்கா பாரு, மாத்திரை இருக்கா, முழுங்கிட்டேன். ஓகே முழுங்கிட்டேன், எனக்கு சரியா போயிடும். போய் உட்காரு போ. ஓகே, நீங்க தூங்குங்க. நீ தூங்குடி, நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தானே இருந்தேங்க, நீங்கள் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை தூங்க சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே தூங்காதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அப்படியே தூங்கிடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் படுத்து தூங்குவீங்க. நீங்களும் அப்படியே மார்னிங் ஆகுது, நீங்கள் அப்படியே ஜேக்கி எழுந்திரிச்சோன்னே ஜேக்கி வந்து தொட்டு பார்க்குறீங்க. பார்த்தா மனுஷனுக்கு காய்ச்சல் அடிக்குது. நீங்களும் வந்துட்டு ஜேக்கே ஜேக்கே எழுந்துறீங்க, ஜேக்கே எழுந்துரி, ஜேக்கே எழுந்துருடா பக்கி அப்படிங்கிறீங்க. ஜேக்கே வந்துட்டு ஏய் என்னடி உனக்கு என்ன ஏன் செம்ம டயர்டாக இருக்குது, இப்படிலாம் பண்ணாது. பின்ன சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துருச்சு உனக்கு, எழுந்துறிடா அப்படிங்கிறீங்க. எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு காய்ச்சல் என்ன, நமக்கு என்ன இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கே அவருக்கே இது பண்ணிட்டு இருக்காரு. ஏன் என்ன சொல்லுங்க, கண்டிப்பா இப்ப எனக்கு இருக்க காய்ச்சலுக்கு ஊசி போட்டாதாண்டி வந்துட்டு எனக்கு காய்ச்சல் சரியாகும். அப்போ ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க ஜேக்கே, ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க. இப்ப எனக்கு தெரியாது, நீங்க வர்றீங்க, ஊசி போட்டுதான் ஆகணும், எனக்கு தெரியாது. ஏன்டி திடீர்னு நீலோ கோல்டு வயசுல பேசுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாங்க என்ன, நான் எவ்வளோ நேரத்தை பொறுத்து பொறுத்து பாருது, அதெல்லாம் சின்ன குழந்தைங்க கூட பயந்துக்கிட்டாலும் ஊசி போட்டுரும், ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க. எது சின்ன குழந்தைங்களுக்கு போட்டுருண்டி, நானும் வளர்ந்த மாட்டேறி, எனக்கு அதெல்லாம் பயம்டி. நீங்க 4 பேத்துக்கு நீங்க ஊசி போடுறீங்க ஜேக்கே, நீங்க ஊசிக்கு பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சா அசிங்கம், ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜேக்கை பிடிச்சி தரத்தரன்னு நிறுத்திட்டு போறீங்க அவர் ஹாஸ்பிட்டலுக்கு. எங்க பார்வையன் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்னா கூட ஓகே, என் ஹாஸ்பிட்டலுக்கே நீலாம் கூப்பிட்டு போவதடி, கொஞ்சமாவது எனக்கு மரியாதை இருக்கு, போனா எல்லாம் எடுத்துரும், ஒழுங்கு மரியாதையா எடுக்கடி. சரி ஓகே இருங்க, பக்கத்துல இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நான் அங்கே கூப்பிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜேகே வர ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறீங்க. அங்க இருக்கவங்களா பார்த்துட்டு
ஜேகே சார், நீங்க என்னத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு ஜேகே சார்? அது ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ ரொம்ப காய்ச்சல் இருக்கு. இப்போ இந்த காய்ச்சலுக்கு ஊசி போட்டால் தான் எனக்கு சரியாகும். ஸோ அதுக்கு தான் ஊசி போட. ஓ அப்படியா, சரி வாங்க வந்து உட்காருங்க அப்படின்றாங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி ஜேகே கூடவே போய் நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஜேகேவோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே அதுக்கு மேலே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. என் பயமா இருக்குடி, பயமா இருக்குடி, பயமா இருக்குடி. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஜேகே, அதெல்லாம் ஒன்றாகுது, ஒன்றாகுது, ஒன்றாகுது. காம்டன் காம்டன் காம்டன், ஒன்றாகாது. பயமா இருக்குடி, என்ன பயமா இருக்குடி அப்படின்ட்டு இருக்காரு. ஒன்றும் ஆகாது ஜெக்கி, அமைதியா இருங்க. சரி ஓகே, நம்புறேன்டி ஒண்ணு. ஏதாவது ஆச்சு சத்தியமா சொல்றேன், நான் பயந்துருவேன்டி, ஐயோ அப்படிங்கிறாரு. அச்சோ, குழந்தை பிள்ளை மாதிரி பண்ணாதீங்க ஜெக்கி, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அப்படியே இருக்கீங்க. அப்படியே ஒரு வழியா அந்த மனுஷனும் அப்படியே ஊசி குத்திக்கிறாரு. நீங்களும் ஓகேவாப்ப, பிரச்சனை இல்லைல்ல? ம், ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு பேர் அது பயப்படுவாங்களா ஜேகே? ஏன் ஜேகே அமைதியா வேற வேலையே இருக்க மாட்டுது உங்களுக்கு? சரி சரி, விட்ரி விட்ரி, ரொம்ப அப்படியே வையாதடி. ஆமாங்களா, வையறாங்களாக்கும். வாங்க ஜேகே ஃபர்ஸ்ட். ஒரு சின்ன பிள்ளை கூட நல்லா போடும், நீங்க இப்படி பயந்து சாவறீங்க. இதுல வேற டாக்டர் ஹஸ்பண்ட் வேற, நான் வேற எல்லாம் வேற சொல்லி வச்சிருக்கேன். அப்படிங்களாம் கேட்பாரு, கேவலமா இருக்கீங்க. என்னாடி உங்க புருஷனே டாக்டர் இருந்துட்டு அவரே இப்படி ஊசிக்கு பயப்படுறாருன்ட்டு. அவளுங்களுக்கு ஏன்டி நான் ஊசிக்கு பயப்படுறதுலாம் தெரிய போகுது? நான் தான் சொல்லிட்டேனே, அட வளருவாயே, இதெல்லாமா வளருவேன், நான் ஊசிக்கு பயப்படுறேங்களா? நீ ஏன்டி இப்ப அவளுங்க கிட்ட வளர? அவளுங்களா பயப்படவே மாட்டாளுங்களா? இல்ல, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காமெடியா ப்ளீஸ். ஆமாண்டி, உங்களுக்கு பேசக்கு டாபிக் கிடைக்கல, நான் தான் கிடைச்சேன். என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா எடுத்துக்கிடி ஓயன். ஹிஹி, சாரி, இனிமே அப்படி பேச மாட்டோம். ஓகே, வச்சுக்காதீங்க ஜெக்கி, அழுக்கு பிள்ளைல்ல. ஐயோ, இது கரைச்சலாம் இல்லை அப்படிங்கிறாரு. ஒன்றும் சரி விட்ரி, எப்படி கொஞ்சாதிரி. நான் ஒன்றும் உங்களுக்கு கொஞ்சலாம் இல்லையே. நீ பேசுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு. ஒழுங்கு முறையதே போயிரு. ஓ அப்படி, சரி விடுங்க, நான் இனிமே உங்ககிட்ட அப்படி பேச மாட்டேன். ஓகே ஜேகே? ஓஹோ, ஓகே ஓகே அப்படின்னு நக்கல் அடிக்கிறது. என்ன நக்கலா? ஏய், என்னடி அடிக்கடி வாய்ஸை மாற்றி மாற்றி டோனில் மாற்றி மாற்றி பேசுகிற? ஆமாம், நீங்கள் நக்கல் அடிச்சிங்கன்னா எனக்கு அப்பப்போ அப்படி தான் வரும். என்ன பண்ணலாம்? ஆ, ஒன்றும் பண்ண வேணாம், போயிட்டு வேலையை பாரு போ. ஓகே பாய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த மனுஷனுக்கு அது இதுன்னு வச்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்தாங்க ஜெகே, காய்ச்சல் சரியாயிடும், இது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு அச்சோ, இவ பாச போராட்டது ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கே அப்படிங்கிறாரு. ஈ, நான் கொஞ்சம் அப்படிதான் ஜெக்கி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. கண்டுக்காம எப்படி இருக்கிறது? சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாரு. அப்படியே நீங்க தான் கழுத்து தொட்டு பார்த்துட்டு, ஜேகே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு, இனிமே நீங்க ஊசிக்கு பயப்பட மாட்டீங்கல்ல? இனிமே நான் பயப்பட மாட்டேன். அதை சொல்றதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லடி, யோசிச்சு பார்த்தேன், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் அந்த அளவுல பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அதனால பயப்படலாம் மாட்டேன். நீ கொஞ்சம் கவலைப்படாத, ஓகேவா? ஓகே ஓகே, ஓகே, நிஜமாடி நான் பயப்பட மாட்டேன். நீ எதுவும் வரி பண்ணிக்காத. நானும் ஒன்றும் பண்ணிக்கலையே, நான் எதுக்கு வரி பண்ணோம்? நான் என்னத்துக்கு பண்ணோம்? நானே எதுவும் பண்ணிக்கல. ஐயோ, ரொம்ப பண்ணாதடி, ரொம்ப பண்ணாத. ஹிஹி, நான் அப்படித்தான் பண்ணுவேன் ஜெயிக்கு. முடியலடா டே, முடியல அப்படின்ட்டு இருக்காரு. முடியலையா? அச்சோ, வாங்க மறுபடியும். ஐயோ அம்மா, அது இல்லாம நான் ஆளோடுமா தாயே அப்படின்றாரு. நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஐயோ, பயந்தாங்கோலி பிள்ளை போ அப்படின்றீங்க. யார்? நான் பயந்தாங்கோலி? நான் பயந்தாங்கோலியா? இப்போ யார் பயந்தாங்கோலின்னு பார்க்கலாமா? ஐயோ ஜேகே, எனக்குலாம் ஊசி குத்தாதீங்கன்னா நான் அழுதுருவேன். ஆமாம்ல, நான் எதுக்கு அழுகுறேன்? நானும் அழுக மாட்டேன். குத்துங்க குத்துங்க, நல்லா குத்துங்க. சரி வா, இரு ஊசி எடுத்துட்டு வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டுறது. நீ ஜுக்கு 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 ஜுக்கு, வாங்கினா ஜுக்கு, வேணாம் ஜுக்கு, வாங்கினா ஜுக்கு. என்னடி என்ன அந்த சொல்லிட்டு இருந்தா இப்போ இந்த அளவுக்கு பயப்படுற? நான் வந்துட்டு நார்மலாக இருந்தால் நின்றுப்பேன், இன்னும் இந்த மாதிரி பயம்லாம் கொடுத்தனா நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஐயோ, விளையாட்டுக்கார பிள்ளை யாருக்கடி போடி அப்படின்ட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம். இப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடியா, அப்படியே ஒரு குட்டியா போதும், இதோட உங்க லைஃப் ஹாப்பி அப்படி ஜாலியா கண்டினியூ ஆக போகுது. ஓகேடா, இது ஒரு குட்டி 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 ஒன் ஷாட்டு போதும். சும்மா இந்த மாதிரி டைட்டில்ல ஒரு பொண்ணு எப்பல இருந்து என்கிட்ட கேட்டுச்சு, அக்கா
ஜேகே டாக்டரா இருக்கணும்க்கா. பட் அவன் ஊசிக்கு பயப்படணும்க்கா. அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. டேய் நீ இந்த வீடியோ இப்ப பாப்பியான்னு எனக்கு தெரியலடா. பார்த்தீன்னா நீ ஹாப்பினா எனக்கு கமெண்ட் பண்ணு. ஓகேவா? ஓகே. மறக்காம நீ கமெண்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீன்னா கமெண்ட் பண்றா. ஏன்னா நீ கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சாரி ஃபார் த லேட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப நான் லேட் பண்ணிட்டேன். சாரிடாமா. ஓகே. சரி மறக்காம இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்ல உங்களை சந்திக்கிறேன்.